ஆனால் சிம்பு கூட சார் அவ்வளோ நடிகன் சார். நான் வந்து ஒரு 4 வயசு இருக்கும்போது ப்ராக்டிஸ் கொடுக்க போயிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. அப்போவுமே பயங்கரமான ஆள். அப்போ வந்து இந்த தூர்தர்ஷனில் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏதோ போடுவாங்க, நாடகம் மாதிரி போடுவாங்க. நைஸாக சொல்லுவாங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருங்க. என்ன டேலண்ட் பாருங்கள் அந்த வயசுலேயே. ஆமாம். ஆனால் உஷா மேடம் கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னம்மா சார் உடம்பு சரியில்லை போக சொல்கிறானா, டேய் அதெல்லாம் முடியாது, நீ இது பாரு அப்புறம் பார்த்துலான்ட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி அறிவாளி அவன் மாதிரி அந்த பையன் தம்பி மாதிரி டான்ஸ் ஆட முடியாது சார், அவன் மாதிரி சன் ஆட முடியாது, நடிக்க முடியாது. எவ்வளோ கலைன்னு அந்த கலை யாரோ ஒருத்தன் ஏமாற்றிட்டான் சார். எவ்வளோ அவனை கெடுக்கணும்னு கெடுத்துட்டான். இல்லைன்னா அவரெல்லாம் கெடுக்கிறவர் சார். இன்றைக்கி வந்து நல்லா வந்திருக்காரு சார், இன்றைக்கி திருப்பி ஸ்டார் ஆவார். நிச்சயமா நிச்சயமா எல்லாமே அப்படி ஆகணும் சார். இன்றைக்கி வந்து எல்லாம் ஒன்றும் இல்லை, சினிமா இப்போ கார்த்திக் சார் வந்து எவ்வளோ படம் எல்லாமே ஹிட்டு தானே சார். எல்லாம் 100 நாள் படம் தான் சார். இப்போ யாரும் 100 நாள் படமே கொடுக்கல. சில்வர் ஜூப்ளி அவ்வளோ கொடுத்துருக்காரு. எல்லாம் சில்வர் ஜூப்ளி சார். சும்மா வந்தாலே அவ்வளோ கை தட்டு சார். என்ன பெரிய நடிகர். யாரோ ஏமாற்றிட்டாங்க, யாரோ கெடுத்துட்டாங்க சார். அவங்களா அவங்க கெடுத்துருக்க மாட்டாங்க, யாரோ கெடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நான்லாம் அதான் சொல்லுவேன்.